ஹாய் மக்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சப்பாத்தி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சப்பாத்தி மாவு எடுத்துருக்கோம், உப்பு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் 2 பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டர் வந்து எதுக்காக நம்ம மாவில் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டரை நல்லா உடச்சி நல்லா மாவாக கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ணுறோம். முட்டை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா முட்டை ஆட் பண்ண தேவையில்ல. பட்டரே நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வரும். இந்த மாதிரி பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவாக கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதே மாவில் நீங்கள் சப்பாத்தி செய்யலாம், பூரி செய்யலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நெருப்பில் சுட்டு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சப்பாத்தி செய்யலாம். எல்லாமே நீங்கள் மாவு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாவை வச்சு நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனித்தனியாக செய்யணுன்றது இல்லைங்க, இந்த மாவுலேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துங்க. மாவு பிசைஞ்சு ரெடியான பிறகு லாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கு போகிறோம். நம்ம எண்ணெய் விட்டு நார்மலாக நம்ம தாளிக்கிற எண்ணெய் ஊற்றி, ஓகேங்களா, அந்த எண்ணெய் ஊற்றி நீங்கள் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து அந்த மாவை அப்படியே வச்சிடணும். ஒரு பவுலில் மாற்றி தட்டு போட்டு மூடி நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு நல்லா ஊறி இருக்குங்க. ஊறி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாவை எடுக்கும் போதே தெரியும். இப்போ நம்ம பிசையும் போது மாவு பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஒரு பவுலில் போட்டு நார்மலாக ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்க போகிறோம். 20 மினிட்ஸ் கழித்து எடுக்கிறோம். அந்த மாவுடைய சாஃப்ட்னஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா மொத்தம் எல்லா மாவும் நல்லா ஊறி சாஃப்டாக இருப்பாருங்க. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து அந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். பார்த்தீங்களா, கையில் நம்ம வந்து டச் பண்ணும்போதே தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படின்னு. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சப்பாத்திக்கு தேய்ச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தவாவில் வந்து நம்ம தவா வந்து வச்சுருக்கோம், ஆல்ரெடி ஹீட் பண்ணியிருக்கோம். அந்த தவாவில் வந்து இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ரெடி. தவா ஹீட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் தவாவில் செஞ்சாலும் சரி, தோசைக்கல்லில் செஞ்சாலும் சரி, சப்பாத்தி அந்த மாவு போடுறதுக்கு முன்னாடி கீழே எண்ணெய் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து சாஃப்ட்னஸ் வராது, உப்பி வராது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எந்த ஆயிலுமே போடல. நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போடணும். 2 முறை 3 முறை திருப்பி போட்டு அந்த சப்பாத்தி வந்து ட்ரை ஆகும். உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த ஈரமாக இருந்தது வந்து காஞ்சி வரும். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஆயில் போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் இப்படி ஊற்றி இந்த பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கம் ஆயில் போட்டு, ஆயில் போட்ட பிறகு நீங்கள் திருப்பி 2 பக்கமும் போட்டு அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா, அந்தளவு சப்பாத்தி ரெடியான பிறகு தான் நீங்கள் ஆயிலே போடணும். அதுக்கு முன்னாடி ஆயில் போடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சிங்களா, இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் வந்து சப்பாத்தியில் ஆயில் போட்டு அப்படியே நீங்கள் சப்பாத்தி எடுத்துடலாம். ரொம்ப கருகாது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட்டாக ஆயில் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பட்டர் சப்பாத்தி செய்யறதால இந்த சப்பாத்திக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நார்மலாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் அதிலே வச்சு அப்ளை பண்ணாலும் ஓகே. சரிங்களா, அந்த ஹீட்டுக்கு அது நல்லா மெல்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் திருப்பி போடக்கூடாது. நீங்கள் அந்த கல்லில் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அந்த பட்டருடைய ஸ்மெல்லு மாறிடும், ஹீட் அதிகமாச்சுன்னா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து நார்மலாக சாப்பிட்ற பிளேட்டில் வச்சு அந்த பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மேலே ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம். ஏன்னா பட்டர் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் வந்து மேலே ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம். வச்சு அந்த சப்பாத்தி திருப்பி போட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா பட்டர் பாருங்கள், 2 சப்பாத்திலுமே பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, பட்டர் சப்பாத்தி ரெடி. நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.